ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபிசியோ ரசூல். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரோக், அதாவது பக்கவாதம். ஸ்ட்ரோக்னா என்னென்னா, நம்ம பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ சடனாக ஸ்டாப் ஆகி பிரெயினுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகி பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணும். இதை தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். இது 2 ரீசன்னால் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒன், இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறனால இதை இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன், இரத்த குழாய் வெடித்து இரத்த கசிவு ஏற்படுறனால இதை ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். எதனால் இந்த ஸ்ட்ரோக் வருதுன்னு பார்த்தோன்னா, ஹை பிபி, டயபெட்டிஸ் அதாவது சுகர், பேட் கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் பர்சன்ஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் மெயினாக ஸ்ட்ரெஸ்னால் வருது. ஸோ ஸ்ட்ரோக் வந்த உடனே என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். அப்போ தான் பிரெயின் டேமேஜை நம்ம கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ரிக்கவரி ரேட் சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்க நிறைய ப்ரிவென்டிவ் டிப்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் டிஆர் ஃபிசியோ கேர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் தென்